எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். செம்எஸ்சி மச்சில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம். என்னென்னா கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறோம். எப்படி காரில் வந்து என்ன தான் ப்ரொடெக்ஷன் இருந்தாலுமே கார் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இல்லை காரில் வந்து இப்போ ஏர்பேக்லாம் வெளியே வருது. ஏர்பேக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலுமே வந்து சில டைம் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் இறந்து போயிடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பேச போகிறோம். எதுக்காக இந்த டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைரஸ் மிஸ்ட்ரி அவர் வந்து டாடா குரூப்பில் இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ரத்தன் டாட்டாக்கு அப்புறம் அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேறு ஒருத்தர் வந்துட்டார். ஆனால் அந்த சைரஸ் மிஸ்ட்ரி வந்து ஆக்சிடெண்ட்டில் லாஸ்ட் வீக் இறந்து போயிட்டார். அவர் போன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் போயிருக்காரு. நம்ம வந்து ஒரு 8 லட்சம் காரில் இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஏர் பேக்லாம் வரும். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ்னால் எப்படி, அப்போ நல்ல கிளாஸில் தானே இருக்கும், புழைச்சி தானே இருக்கணும். ஆனால் இவர் இறந்துட்டார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உட்காந்துருந்தது பின்னாடி சீட்டு, முன்னாடி சீட்லேயும் கிடையாது, பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. முன்னாடி இருக்கவங்க வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸோட எப்படியோ புழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிறவர் இறந்து போயிட்டார். ஏன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கிது தகவல்னா, அவர் சீட் பெல்ட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. சீட் பெல்ட் வந்து பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்களும் போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவே பண்ணுறேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு வண்டி வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பயங்கர வேகமாக போகுது, 70 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கு, 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போகுது, 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போகுதுன்னா அட்லீஸ்ட் அந்த டைமாவது சீட் பெல்ட்டை நம்ம தேடி போடணும். பின்னாடி சீட்லேயும் சீட் பெல்ட் எல்லா வண்டியிலையுமே இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி சீட் பெல்ட் இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, 95% உலகத்தில் வந்து ரியர் சீட்டில் உட்காந்துருக்கோம், பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவங்க சீட் பெல்ட் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி வந்து சில வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காரும்போது லாக் பண்ணல, சீட் பெல்ட் வந்து லாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். டிங் 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 அடித்து தலையில் மண்டையில் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அலாரம். ஆனால் அது வந்து ரியர் சீட்டு வந்து நீ போட்டியா போடலையான்னு செக் பண்ணாது. வெறும் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்க 2 பேர் சீட் பெல்ட் மாட்டினாங்களான்றது மட்டும் தான் செக் பண்ணி இந்த அலாரம் கொடுக்குது. யூஎஸில் ஏதோ ஒரு பிராண்ட் மட்டும் சொன்னாங்க, அந்த பிராண்ட் மறந்து போச்சு. அதில் மட்டும் 4 சீட்டுமே காட்டி 4 சீட்லேயும் வந்து சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் அந்த இது பீப் அடிக்காது. 4 பேர் உள்ளே இருந்தாங்கன்னா 4 பேருமே சீட் பெல்ட் போடணும், இல்லைனா வந்து பீப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பின்னாடி இருந்தாலும் எப்படி வந்து அவர் இறந்தார், சீட் பெல்ட் போடலை, அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அடுத்த லெவலில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நார்மலாக வண்டி வந்து எங்கேயாவது போய் இடிச்சதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுன்றதை வந்து ஏற்கனவே இன்ஜினியர்ஸு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அனலைஸ் பண்ணுறாங்க. எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் டெஸ்ட் அப்படின்வாங்க. வண்டியை வந்து வேணுன்ட்டுமே போயிட்டு ஒரு செவுத்து மேலே போய் மோதுவாங்க. செவருன்ட்டில் ஒரு ரிஜிட் பாடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸாக இருக்கும் ரிஜிடாக. அதில் வந்து வண்டியை சும்மா 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போய் இடிச்சு பார்ப்பாங்க, 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போய் இடிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடித்து பார்த்து வண்டி எந்த அளவுக்கு தாங்குது, உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது பேர் தான் கிராஷ் டெஸ்ட். அந்த கிராஷ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷன் மாதிரியே சிமிலராக ஒரு டம்மியை வந்து கிரியேட் பண்ணி அது ஃபுல்லாக சென்சார்ஸை வந்து பொருத்தி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காருக்குள்ளே செட் பண்ணிடுவாங்க. 4 பேர் உட்காந்துக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அது மேனிக்வைன் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே சென்சார்ஸாக இருக்கும். இதை வந்து 80 கிலோமீட்டர்ஸில் போய் அடித்தா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்ம ஜாமல் அடிக்குது, தலையில் அடிக்குது, நெஞ்சில் அடிக்குது, கையில் அடிக்குது, காலில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோர்ஸையும் கேல்குலேட் பண்ணி அதுக்கு இப்போது எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா அவன் வந்து பொழைச்சிப்பான். ஒரு வேளை அந்த ஃபோர்ஸை கம்மிப்படுத்தணுன்னா என்ன பண்ணணும், அடிஷ்னலாக ஏர் பேக்ஸ் எங்கேயாவது செட் பண்ணணுமா நம்ம இந்த வண்டிக்கு அப்படின்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸை. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டீரிங் போனப்போ ஸ்டீரிங் வீல்லேருந்து ஏர் பேக் வரும் டக்குன்னு. அதே மாதிரி சைடில் இருக்கிறாங்கன்னா டேஷ்போர்டில் சைட்லேருந்து ஒரு ஏர் பேக் வந்து வெடிச்சு வந்து காப்பாற்றும் ஆக்சிடென்ட் ஆகிற டைமில். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ரியர் சைட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஏர் பேக் வருமானு கேட்டால் கொஞ்சம் ஹை எண்ட் மாடலெல்லாம் வரும். ஆனால் சைரஸ் மிஸ்ட்ரி வந்து அவர் போன அந்த கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே அவர் இறந்து போயிட்டார். ஏன்னா சீட் பெல்ட் போடல. சீட் பெல்ட்டில் போடலாம் என்ன ஆகும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுங்க. ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கவங்க தான் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகும், சீட் பெல்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களே சீட் பெல்ட் போடலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வண்டி ஓட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், பிரேக் அடிக்குதுன்னு வச்சுங்க, பிரேக் அடிக்கிறீங்க, சடனாக பிரேக் அடிக்கிறீங்களே, அதில் மோதிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களை வந்து சீட்லேருந்து தூக்கி விசிறி அந்த கண்ணாடி இருக்குல்ல, விண்ட்ஷீல்ட், நீங்கள் கார் ஓட்டும் போது கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு போய் வெளியே விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும் அதில், புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களை இடிக்குது, நீங்கள் உடச்சிக்கிட்டு திருப்பியும் அதிலே போய் மோதுனீங்கன்னா எப்படி இருக்கும், நொறுங்கிடுவீங்க, அதில் போய் நசிங்க அப்படியே மல்டிபிள் ஃப்ராக்சராக ஆள் கூழாயிடுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட் பெல்ட் போட்டால் என்ன ஆகும்னா, சீட் பெல்ட் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், உங்கள் இடுப்பில் ஒரு இது மாட்டிக்கும், செஸ்ட்டில் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும்ல சீட் பெல்ட்டை. நீங்கள் சீட் பெல்ட் போடும்போது எப்படி போடுறீங்க, அப்படி போடுறீங்க, போடும்போது இடுப்பு இது செஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கும், அப்படியே கீழே இடுப்பையும் பிடிச்சிக்கும், அப்படியே ஒரு அம்மா குழந்தை பிடிச்சிக்கிற மாதிரி கார் வந்து உங்களை பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்போ பிரேக் அடிக்கிறீங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களை அப்படியே தூக்கி விடாது, கண்ட்ரோல்லே இருக்கும்.
ரைட்டா? ஸோ இதனால் நீங்கள் தப்பிச்சிக்கிறீங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க தச்சுப்பார். ஆனால் ரியரில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன் மோசம் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற இப்போ இதான் சீட்டுன்னு வச்சுங்களேன். இது ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்காரு, அவரோட சீட்டு. ஓகேங்களா? இது வந்து சீட்னு வச்சுங்க. ஃப்ரண்ட் இங்கே உட்காந்துட்ருக்காரு, ஸ்டீரிங் இங்கே இருக்குது, சீட் இது தான். இதுக்கு பின்னாடி இருக்கவர் வந்து முட்டி இப்படி போட்டுக்கிட்டு, முட்டி இப்படி தானே இருக்கும், கால் இப்படி தானே உட்காந்துட்டு இருப்பாங்க சீட்டில். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போட்டால் இவ்வளோ தான் மேக்ஸிமம் வரும், இப்படி வரும், அவ்வளோதான். அது கூட வராது ரொம்பலாம். இப்போ சீட் பெல்ட் போடலைன்னா என்ன தெரியுமா ஆகும், இந்த முட்டி வந்து இப்படி இடித்து இப்படியே மேலே ஏறி அப்படியே தள்ளும் காரோட ஃபோர்ஸில். பிரேக் அடிக்கலாம் வச்சிங்கன்னா அப்படி இடிக்கிறாங்க, அப்படி பிரேக்கில் அப்படி நசுங்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களே உடச்சிடும். அவங்க வெயிட் வந்து 70 கிலோ மேலே இருக்கும் அடல்ட்ஸ்னால். ஸோ 70 கிலோ வந்து ஃபோர்ஸில் இடிக்கும் போது இன்னும் மல்டிப்ளை ஆகி மொமெண்டமில் அடித்து இந்த சீட்டே வந்து உடஞ்சி முன்னாடி இருக்கவங்க க்ரஷ் ஆகி இவரும் போய் விழுந்து ஆள் காலி ஆகிடுவாங்க. சைரஸ் மிஸ்ட்ரியோட கதை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இவர் பின்னாடி உட்காரும்போது சீட் பெல்ட் போடல, அதனால் அடித்து ஆள் போய் இதாகி ஆள் காலி ஆகிட்டார். இப்போ இதுவே முன்னாடி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட்டதால் ஃப்ராக்சரோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தப்பிச்சுக்கிட்டாங்க, உயிர் படைச்சிக்கிட்டாங்க. பின்னாடி இருக்கவங்க வந்து சைரஸ் மிஸ்ட்ரி வந்து இஸ் நோ மோர், இறந்துட்டார். எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் வண்டி வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் மேலே போகுது, 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவருக்கு மேலே போகுது, ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சீட் பெல்ட்டை வந்து போடுங்க. ரியர் சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா, அதுவும் ஹைவேஸில் போகும்போது சீட் பெல்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ரியர் சீட்டில் இருந்தாலுமே கூட. இது வந்து நான் வந்து வண்டி வந்து நான் இப்போ லாங் ட்ரைவ்லாம் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களை வந்து சீட் பெல்ட் போடுன்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதில்லை. எனக்கு வந்து இப்போ இந்த சைரஸ் மிஸ்ட்ரியோட கதையை கேட்ட உடனே தான் இப்போ எனக்கு தோணுது, லைக் பின்னாடி இருக்கவங்களும் சீட் பெல்ட் வந்து கம்பல்சரியாக போட வைக்கணும் அப்படின்றது. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சீட் பெல்ட் போடுறது வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் முதல்ல ஓட்டின வண்டி ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணது வந்து 2000 வந்து ட்ரெக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஜீப் மாதிரி இருக்கும், அது ஓட்டிகிட்டு போவாங்க. அதில் தான் நான் லேர்ன் பண்ண வண்டி. ஓகேங்களா? டிரைவிங் ஸ்கூலில். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தப்பா கொடுத்த பத்மினி ப்ரீமியர் அப்படின்னு ஒரு வண்டி இருந்தது. ஸோ பத்மினி ப்ரீமியர் வந்து அதில் வந்து சீட் பெல்ட்லாம் போட மாட்டேன். அதில் சீட் பெல்ட்லாம் போடாமல் தான் உட்காந்து வண்டிட்டு ஓட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேனோ ஓட்ட ஆரம்பித்தேன். நேனோ ஓட்டும் போது போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணால் சீட் பெல்ட்டை போடுவோம் ஃபஸ்ட்டு. ஒரு வாரம் தான் சீட் பெல்ட்டை போட்டவொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீட் பெல்ட்டில். ஏன்னா உண்மையிலே நீங்கள் சீட் பெல்ட்டை போட்டு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் உட்காரவே மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொடெக்ஷனை, அது ப்ரொடெக்ஷனும் தாண்டி உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டும் போது நீங்கள் உடம்பு ஷேக் ஆகாது. நீங்கள் வண்டி ஓட்டின்னு வச்சிங்க, நல்ல வேகமாக பிரேக் அடிச்சிங்கன்னா கூட வண்டி ஷேக் ஆகாது. அப்போ என்ன ஆகுன்னு நீங்கள் கண்ட்ரோலில் வண்டி ஓட்டுவீங்க சூப்பராக. அதனாலவே சீட் பெல்ட் வந்து நீங்கள் போடணும். ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் சீட் பெல்ட் போடாமே இருக்க மாட்டீங்க. உள்ள நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு டயர்டாக அவ்வளோ சீக்கிரம் ஆகாது சீட் பெல்ட் போட்டோன்னா. ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க சீட் பெல்ட் போட்டிங்கன்னா. இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் சொல்கிறேன் சீட் பெல்ட்டில். அதனால் தயவு செஞ்சு ப்ரொடெக்ஷனுக்காக யாராக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் சரி ரியரில் இருந்தாலும் சரி ப்ராப்பராக சீட் பெல்ட்டை போட்டு டோரில் ஒழுங்காக க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்து வண்டியை வந்து ஓட்டுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கார் ரிலேட்டடாக சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். போத் இன் டெப்த், எப்படி இன்ஜின் வேலை செய்யுது, எப்படி வந்து ஒரு கார் நம்ம வந்து ஒரு காருக்குள்ளேயே போயிட்டு கார் வந்து எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாகவும் சில விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.